நடிகர்கள் உச்சத்தில் இருக்கப்போ பொதுவாக அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. ஆனால் இன்று உச்ச நடிகராக விஜய் இருக்கிறார். உச்சமான சம்பளம், பெரிய ரசிகர் பட்டாலும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போ அவருக்கு ஆலோசகராக இருந்திருக்கீங்க. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு இது சரியான நேரம்னு பார்க்குறீங்களா? ஆமாம், அது ஒரு வகையில் அது தியாகம் என்று தான் சொல்வேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அவர் அந்த நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார். ஆகவே அவர் ஒரு கட்சியை தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தானாகவே முன் வந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறார். அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொந்த வாழ்க்கையில் அவர் சம்பாதித்த பணத்தோடு சௌரியமாக காலத்தை தள்ளலாம். ஆனால் அதை விட்டு விட்டு பொது வாழ்க்கைக்கு வருகிறார் என்றால் நம் போன்றவர்கள் அதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். இதில் வந்து விஜயகாந்தனுடைய அரசியல் அப்படின்னு அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரை ஆக முடிந்தது. அதிலிருந்து விஜய் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இதில் விஜய் ஒன்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. அவர் எவ்வாறு அரசியலை நடத்தப் போகிறார் என்பதை பொறுத்தே எதிர்காலம் அமையும். நான் சொன்ன இந்த 2 அடிப்படை கொள்கைகளிலும் மாறுபடாமல் அவர் அரசியல் பயணத்தை தொடங்குவாரானால் எல்லாரும் சமம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவமும், எல்லாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது, புறக்கணிக்கப்படக்கூடாது என்ற சமூக நீதியையும் மையமாக வைத்து அரசியல் பயணத்தை தொடங்குவாரையானால் அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்பது என்னுடைய அனுபவம். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்போ அப்போவும் நீங்கள் அந்த ஆரம்ப நிலையிலிருந்து இருந்திருக்கீங்க. இப்போ விஜய் கட்சியை தொடங்குறதையும் பார்க்குறீங்க. இரண்டுக்குமான வேறுபாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அவரும் சிறப்பான முறையிலே தான் மதுரையில் முதல் மாநாட்டை நடத்தி துவக்கினார். ஆகனால அதே போல் இவரும் மாநாடு நடத்த போகிறார் விக்கிரவாண்டியத்தை என்று கேள்விப்படுகிறேன். மாநாட்டுக்கு பெருமளவுக்கு இளைஞர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஒரு பயணத்தை துவங்குவது எளிது, அந்த பயணத்தை நடத்தி செல்வது என்பது மிகவும் கடினம். இப்போ கட்டின வீட்டில் ஏற்கனவே குடியிருப்பது எளிது. இப்போ இதர கட்சிகள் எல்லாம் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள். ஆனால் நடிகர் விஜய் பொறுத்தவரையில் இவர் புதிதாகத்தான் இனி வீடே கட்ட வேண்டும். ஒரு வீடு கட்டுவது என்பது எவ்வளவு கடினம் என்பது வீடு கட்டுகின்றவர்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு வசதி என்றால் நம்முடைய விருப்பத்திற்கேற்றபடி நம்முடைய வீட்டை கட்டிக்கொள்ள முடியும். ஏற்கனவே குடியிருப்பவர்கள் அந்த வீட்டிலே தான் இருக்க முடியும், அதே கொள்கையைத்தான் பேச முடியும், அந்த கொள்கையை மாற்ற முடியாது. ஆனால் புதிய வீடு கட்டுகின்றவர்கள், புதிய கட்சியை துவங்குகிறவர்கள் தங்கள் விருப்பத்திற்கும் மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் புதிய கொள்கைகளை, புதிய அரசியலை மக்கள் முன் எடுத்து வைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினால் இதுதான் வேறுபாடு. நடிகர் விஜயகாந்த் அவர்களும் அதே போல ஒரு புதிய அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டார். அது பல்வேறு சூழ்நிலைகளிலே ஏற்பட்ட முடிவுகளின் காரணமாக அதை அவர் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.